டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் கார்த்திகை பெண்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது முருகப்பெருமான் அவதாரத்திற்கு காரணமான திருத்தலத்தை பார்த்தோம். கஞ்சாநகரம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பார்த்தோம். கார்த்திகை பெண்களுக்கு ஒரு சாபம் கிடச்சி கற்பாறைகளாக மாறி அந்த சாபத்திலிருந்து சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்ததை பட்டமங்கலம் அப்படிங்கிற திருத்தலம் திருப்பத்தூர் பக்கத்தில் காரைக்குடி பக்கத்தில் அந்த திருத்தலத்தை பார்த்தோம். இந்த சப்த கன்னிகைகள் மாதிரி இந்த 6 பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கார்த்திகை பெண்கள் பார்க்குறோம் இல்லையா, இவங்க கல்யாணமாகாமல் கன்னிகளாகவே இருக்கிறார்கள். நாரத மகரிஷி ஒரு நாளைக்கு கார்த்திகா லோகம் போகிறார். இவங்களோட இருப்பிடத்திற்கு செல்கிறார். அங்கே போன உடனே நாரத மகரிஷியை வரவேற்று இந்த 6 பெண்களும் அவருக்கு பாத பூஜை பண்ணி அவரை உட்கார வச்சு அவருக்கு ஆகாரங்கள் பழங்கள் எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு நாரதர் எந்த இடத்திற்கு வந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்? கலகம்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? நாரதருடைய கலகம் நன்மையில்தான் முடியும்னு சொல்லுவோம். இப்போ சொல்லக்கூடிய சம்பவம் சித்த கிரந்தம் அப்படிங்கிறதுல இருப்பதாக ஒரு தகவல். அதில் மட்டும்தான் இதில் இருக்குது. என்ன பண்ணுறார்? நாரதர் இந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட பேசுவாராம். பேசுகிற போது நீங்கள்லாம் எத்தனை காலமாக கன்னிகளாகவே இருக்கிறீர்கள், உங்களுக்கும் கல்யாணங்கிறது ஆகணுமே அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறார். இது ஆரம்பித்த உடனே அந்த கார்த்திகை பெண்களுக்கு ஆச்சரியம். எப்படி நீங்களே சொல்கிறீங்க மகரிஷி, நாங்கள்லாம் கன்னிகளாக இருக்கணும்னு தானே எங்களுக்கு பகவான் ஒரு கார்த்திகை நட்சத்திரங்களாக ஒரு நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கன்னி பெண்களாக தான் நாங்கள் இருந்தாகணும், அதுதானே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறார் நாரதர், சொல்கிறார், எல்லாம் கரெக்டு தாம்மா, உங்களுடைய அவதார நோக்கம் முருகப்பெருமானை வளர்க்கணும். முருகப்பெருமானை வளர்த்தாச்சு. முருகப்பெருமான் வளர்ந்து முருகப்பெருமான் சம்ஹாரங்கள் நிகழ்த்தி பல இடத்து போயாச்சு. இப்போ அடுத்தது உங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இந்த கன்னி அப்படிங்கிற இந்த ஸ்டேஜிலேருந்து நீங்கள் மாறி ஒரு திருமணம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு திரும்ப சொல்கிறார். நீங்கள் பேசுகிறது எப்படின்னு புரியல எங்களுக்கு, நாங்கள் இப்படித்தானே இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் எப்படி யோசிக்க முடியும், நாங்கள் எப்படி திருமணத்தை பற்றி நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறார், பாருங்கள், நீங்கள் வளர்த்த முருகனுக்கே வள்ளி தெய்வானைன்னு 2 தேவியர்கள் இருக்காங்க. முருகனே கல்யாணம் பண்ணிட்டார், நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாமே. திரும்ப எடுத்து விடுறார். திரும்ப சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, இல்லை நாங்கள் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் இறைவன் எங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க கார்த்திகை பெண்கள். அப்போ நாரதர் சொல்கிறாராம், இல்லை, பூலோகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. என்ன காரணத்தினால? இந்த கார்த்திகை பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னியர்களாகவே இருக்கின்ற காரணத்தினால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. நீங்கள் அவங்களெல்லாம் உத்தேசம் பண்ணியாவது அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு சௌகரியம் பண்ணணுங்கிறதுக்காகவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்குற. நாரதர் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிற போது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். எவ்வளவு நைச்சியமாக சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு சொல்லுவார். இப்படி சொன்ன உடனே யோசிக்கிறாங்க, என்னடா அது, பூலோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதற்கு காரணமாக நாம் ஆகிவிடக்கூடாது, அதற்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த 6 பெண்களும் நாரதர்கிட்ட கேட்பாங்களாம். நாரதர் சொல்லுவாராம், எல்லாவற்றுக்கும் காரணம் தேவி தான், பராசக்தி தான். நீங்கள்லாம் பராசக்தியை வணங்கி தான் இருந்தீங்க, பராசக்தி தான் உங்களுக்கும் பிரதானம். பூலோகத்தில் முருகனுடைய வாகனமான மயில், அந்த மயில் ரூபத்தில் தேவியாகப்பட்டவள் வணங்கின திருத்தலம் மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூர் திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு
அம்பாளை நினச்சி நீங்கள் தவம் இருந்தீங்க அப்படின்னா அம்பாள் உங்களுக்கு முன்னால் தோன்றுவாள். அந்த அம்பாள் கிட்ட நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பராசக்தி ஆகப்பட்டவள் அதற்கான என்ன சொல்லணுமோ சொல்லுவா அப்படிங்கிற நாரதர். பாருங்கள், எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு வந்து முடித்து வச்சு இவங்களை பூலோகத்துக்கு போய் மயிலாப்பூரில் தவம் இருக்க சொல்கிறார் நாரதர். 6 பேரும் வந்தாச்சு. மயிலாப்பூரில் தவம் இருக்காங்க. அதாவது முருகப்பெருமானின் வாகனமான மயில் ரூபத்தில் அம்பாள் வணங்கின தலம்தான் மயிலாப்பூர். அந்த அம்பாளை நினச்சி தவம் இருக்கிறப்ப ஒரு காலத்தில் அம்பாள் அவர்களுக்கு முன்னால் தோன்றுகிறாள். அந்த அம்பாள் தோன்றின உடனே அம்பாள் கிட்ட தங்களது பிரார்த்தனையை சொல்கிறாங்க. அம்பாள் கேட்குறாங்க, என்ன காரணத்தினால நீங்கள் வந்து தவம் இருக்கீங்க? நீங்கள் கார்த்திகை மண்டலத்தில் இருக்கீங்களே, நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இனிமேல் என்ன தேவை இருக்குது? எதற்காக நீங்கள் தவம் இருக்கீங்கன்னு அம்பாள் கேட்ட உடனே விஷயத்தை சொல்கிறாங்க. இதுபோல் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறாங்க. பராசக்தி ஆச்சரியத்தோடு கேட்கிறா. அம்பாள் கேட்கிறா, இல்லை உங்களுக்கு பரமேஸ்வரன் கொடுத்தது நீங்கள் கன்னிப் பெண்களாக நட்சத்திர மண்டலத்தில் இருக்கணும், கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலிக்கணும், இதுதானே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கல்யாண ஆசை எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியத்தோடு அம்பாள் கேட்ட உடனே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நாரதர் வந்தது போனதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதே கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடியது. ஒரு வருஷத்தில் பாருங்கள் 3 கார்த்திகைகள் விசேஷம். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை, அதை தான் தீபம்னு சொல்லுவோம். இந்த 3 கார்த்திகைகளும் பிரசித்தி பெற்றது இந்த கார்த்திகை பெண்களால். இப்பேற்பட்ட பெருமைகளை கொண்ட இந்த பெண்கள் இப்படி கேட்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக அம்பாள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாள் கார்த்திகை பெண்களை. சரி, நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் நீங்கள் என்றைக்கும் கார்த்திகை மண்டலத்தில் தான் இருக்கணும், கார்த்திகை நட்சத்திரங்களாகத்தான் இருக்கணும். ஆனாலும் கண்ட மகரிஷிக்கு மகளாக பிறப்பீர்கள், உரிய காலத்திலே உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார். அம்பாள் சொன்ன உடனே அடுத்து இவர்கள் கார்த்திகை மண்டலம் சென்று விடுகிறார்கள். கிருத்திகா லோகம், இவங்களுடைய லோகத்துக்கு போகிறாங்க. அம்பாள் சொன்னபடி உரிய காலத்தில், எந்த காலத்தில் இவர்கள் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டுமோ இந்த 6 பேரும் ஒரு குழந்தையாக திரிநாம கண்ட மகரிஷி அப்படிங்கிற மகரிஷிக்கு குழந்தையாக தோன்றுகிறார்கள். இந்த 6 பேரும் சேர்ந்த வடிவம், 6 பேரும் சேர்ந்த வடிவம். அந்த பொண்ணுக்கு பேர் விஸ்வபூரணி அப்படின்னு பேரை வைக்கிறார். விஸ்வபூரணின்னு பேர் வைக்கிறார் திருநாம கண்ட மகரிஷி. கார்த்திகை பெண்கள் ஒரே வடிவம், ஒரு பெண்ணாக அவதாரம். இந்த பொண்ணை வளர்க்கிறார். இந்த பொண்ணு வளர்ந்து கொண்டிருக்கிற போது திருமணத்திற்கு உண்டான பருவத்தை அடைகிறாள். கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த திருநாம கண்ட மகரிஷிக்கு மிகப்பெரிய மகரிஷி என்கின்ற காரணத்தினால இந்த பெண்ணுடைய முற்பிறவி எல்லாமே தெரியுமா. இவங்கெல்லாம் கார்த்திகை பெண்கள். இந்த 6 பெண்களும் இணைந்த ஒரு வடிவமாக நமக்கு பிறந்திருக்கிறார்கள் பராசக்தியின் ஆசியுடன் அப்படின்னு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு இந்த குழந்தையை வளர்க்குறாராம். அப்போனா இந்த திருநாம கண்ட மகரிஷி எத்தனை பெரிய மகான் பார்த்துக்குங்க. கல்யாணம் பண்ணணும். அப்போ பாண்டிய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னனுடைய மகன், இளவரசன். இந்த பையனுக்கு பேர் அமிர்த கடேசன்னு பேர். அந்த பையனுக்கும் இந்த விஸ்வபூரணிக்கும் திருமணம் நடத்துவதாக ஏற்பாடுகள் ஆகின்றன. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறத. இதில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம். நம்ம சென்னையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாப்பிள்ளை திருச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திருச்சியில் இருக்கிற யாரான சொந்தக்காரங்களை வச்சு, இந்த மாப்பிள்ளை இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, இந்த மாப்பிள்ளை எப்படி அப்படிங்கிறத கவனி. நல்லவரா, கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கா, நல்ல குணம் இருக்கா, நம்ம இன்றைக்கி சொல்கிறோமா இல்லையா, நம்ம செக் பண்ணுறோம். இந்த பாருங்கள், அமிர்த கடேசன்
அந்த சித்த கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அமிர்த கடேசனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்கள் 2000 பெண்கள் இருந்தாங்களாம். பணிவிடை செய்கிறதுக்கு 2000 பெண்கள் இருந்தாங்களாம். ஆனாலும் இந்த அமிர்த கடேசன் அத்துணை நல்லொழுக்கங்களோடு நற்சிந்தனைகளோடு காணப்பட்டாராம். எந்த ஒரு காலத்திலும் ஒரு அப்பழுக்கு இந்த அமிர்த கடேசன் மேலேயே கிடையாதான். அதனால் இந்த அமிர்த கடேசனுக்கும் விஸ்வபூரணிக்கும் திருமணம் நடத்தலான்னு ஏற்பாடாகி திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு பார்வதி பரமேஸ்வரன் வராங்க. இந்த திருமணத்திற்கு பிரம்மா வருகிறார், மகாவிஷ்ணு வருகிறார், நந்தி தேவர் சகலவிதமான ஏற்பாடுகளை செய்கிறார். விண்ணுலக தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் எல்லோரும் இந்த திருமணத்திலே கலந்து கொள்கிறார்கள். இந்த திருமணத்தை பற்றி அந்த சித்த கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைக்கும் வருஷம் மதுரையில் அந்த அழகர் ஆற்றில் இறங்குற உற்சவ சமயத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் இன்றைக்கும் அத்தனை கோலாகலமாக நடக்கும். மதுரையில் இருக்கிற பல முக்கியமான சத்திரங்களில் அன்றைய தினம் மதியம் கல்யாண விருந்து அளிக்கப்படும். இந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா யார், விஸ்வபூரணிக்கும் அமிர்த கடேசனுக்கும் நடந்த திருமணமானது மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கும் அடுத்தபடி நடந்த மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கல்யாணத்துக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்களாம். அதில் நாகலோகத்திலிருந்து நாகங்கள் எல்லாம் வந்தனவாம், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு விஸ்வபூரணி முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்கிறாளாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முருகப்பெருமான் அருளால்தான் தங்களுக்கு நடந்ததுன்னு முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்கிறாங்களாம். நாரத மகரிஷிக்கும் ஆனந்தமாம். என்ன காரணம்? அவர் தானே ஆரம்பித்து வச்சார். எதுக்காக ஆரம்பித்து வச்சார்? பூலோகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் காணப்படுகிறது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கும் திருமணமாகும், எல்லோரும் திருமணம் செய்ய முற்படுவார்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த காரணத்தினால நாரதருக்கும் சந்தோஷமாக. இந்த விஷயம் வேறு எங்கேயுமே நம்ம படிக்க முடியாது. கார்த்திகை பெண்களுக்கு திருமணமாக நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கார்த்திகை பெண்கள் கன்னியர்களாயிற்றே, அவர்கள் கிருத்திகா லோகத்தில் காணப்படுகிறார்களே, அவர்கள் கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி தான் நம்ம பேசுவோம். ஆனால் பாருங்கள், என்ன காரணத்தினால அவர்களுக்கு திருமணம், அந்த திருமணம் எப்படி நடந்தது, அந்த திருமணம் நடந்த பிறகு முருகப்பெருமானுக்கு எப்படி நன்றியை தெரிவித்தார்கள் என்பதெல்லாம் காணப்படுகிறது. வாழ்க்கையில் புராணத்தில் நம்ம எந்த ஒரு தகவலை படித்தாலுமே பார்த்தாலுமே அதனுடைய ஆதாரங்கள், அதனுடைய வலிமையான செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.